இப்போ பகைத்த இடம் சொல்லியாச்சு. இப்போ ஒடுக்கம், அது வந்து ஒழுக்கம் அல்ல, ஒடுக்கம். இப்போ ஒடுக்கம் என்பது என்ன? இதுதான் கேள்வி. இப்போ இது வரைக்கும் இடையில கூட ஒரு வகுப்பு 2 வகுப்பு நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ தீராத குறை வந்து சூழ்ந்தது எங்கே? அதை நம்ம சொல்லியாச்சு இல்லையா? தீராத குறை சூழ்ந்தது பகைத்த இடம்தான் என்று ஒடுக்கம். சரி, இப்போ பகைத்த இடம் என்பது என்ன? ஒடுக்கம் என்பது என்ன? பகை என்பது நமக்கு நம்மளுடைய ஆன்மாவை அடைவதற்குண்டான பாதையை அடைப்பதற்காக தடுக்கின்ற ஒரு வழிதான் பகைத்த இடம். நம்மை பகைத்தது. நாம் என்பது என்ன? நாம் என்பது உயிர் ஆன்மா, உயிரொளி என்பது. நம்மை நாம் அறியாமல் தடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. எல்லாமே வந்து திருவடிக்குள்ளே வந்து அடங்கிட்டு தான் வருது. அப்போ பகை எங்கே வரும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது வஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு தோரணையில் வந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு, ஒரு குணம்தான் அந்த பகைத்தல் என்பது. நம்ம பகைக்கிறது, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளோட உயிராற்றல் எங்கே இருக்குதுன்னா, அதுக்குண்டான சொர்க்கவாசல் அமைப்பு நம்மளுடைய இரு திருவடிகள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளில் மட்டும் தான் இருக்குது. அதுதான் சொர்க்கத்தினுடைய வாசல் இருக்கு. அந்த சொர்க்கத்தின் வாசல் நம்ம எப்படியாவது உள்ளே போயிடுவோம், போனோம்னா பிரம்மஞான நிலையை அடைஞ்சிருவோம் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஞான பொருள்களை எல்லாம் ஒரு போர்வ போல போர்த்தி மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் மெய்ப்பொருள் கண்மணி. அந்த கண்மணியில தான் சொர்க்கமும் இருக்கு, நரகம் என்ற பகைத்த இடமும் இருக்கு. நம்மை பகைக்கின்ற, நம்ம ஞானத்தை அடைவிடாமல் தடுக்கக்கூடிய அந்த இடம் மெய்ப்பொருள். அது எங்கே இருக்குன்னா கண்மணியில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஆணவமாகவும் கண்மமாகவும் மாயையாகவும் 3 தோல் போர்த்திய பசுத்தோல் போர்த்திய புலியை போல அந்த கண்மணியை 3 அடுக்காக தடுத்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரணவ குகையாகிய கண்மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான செல்வங்களை, ஞான பொருள்களை நாம் பார்க்கக்கூடாது, சென்று அடையக்கூடாது, அதை பற்றி கொள்ளக்கூடாது, எடுத்து தன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாது, அது எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்ற பகை உணர்வோடு செயல்படக்குண்டான மனம் என்ற பேய் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் கண்மணியின் மேல் பகுதி. அதுதான் பகைத்த இடம். நம்மளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய அந்த பகைவன் உட்கார்ந்திருக்கிற இடம்தான் பகைத்த இடம். அந்த பகைவன் யாரு? ஆணவம், மாயை, கண்மம். சரி, ஒடுக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. அகத்திய பெருமான் சொல்றாங்க, ஒழுக்கம் நம்ம தவறா போட்டிருக்கோம். அது ஒடுக்கம். பாடல்களை வந்து தவறா இருக்கு. ஒடுக்கம். அப்ப அந்த பகைத்த இடத்துல எப்படி ஒடுக்கம் என்பது என்ன? ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம். அது ஒடுங்கி போறது, அப்படி சொடுங்கி போறது. எங்க அதை நம்ம ஒடுக்க முடியும் அப்படின்னா, பகைவனை ஒடுக்கணும்னு சொல்றோம்ல, பகைவனை அவனுடைய குகைக்கே போய், சிங்கத்தின் குகைக்கே போய் சிங்கத்தை நம்ம ஒடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதை இல்லாமல் அழிக்கக்கூடிய தன்மை. எது நம்மளுக்கு பகையை உண்டு பண்ணுகிறதோ, அது மனமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று அது நம்மளுக்கு தடையா இருக்கு. அதை எப்படியோ ஒடுக்கியே ஆகணும்டா. ரொம்ப ஆணவத்தில் ஆடுறான், ரொம்ப திமிரில் ஆடுறான், அவனை எப்படா ஒடுக்கிறது, அவனை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அதுக்கு தான் ஒடுக்கம்னு பேர். அந்த ஒடுக்கம் எங்க இருக்குன்னா, எங்கே பகைவன் வந்து உட்கார்ந்து திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்றானோ அதே இடமாகிய மெய்ப்பொருள் அந்த கண்மணியில தான் ஒடுக்கமும் இருக்கிறது. ஏன்னா அந்த ஒடுக்கம் என்பது அது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களுடைய பரிபூர்ணமான சக்திகளும் ஒடுங்கி உள்நுழைந்து செல்லக்கூடிய அந்த சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் பஞ்சபூதங்களும் ஒடுங்கி இருக்கின்ற இடம், பகைவனும் ஒடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ இதுதான் ஒடுக்கம். இந்த அடுத்த கேள்வி, பகல் இரவு இருந்த இடம்தான் எங்கே? இந்த பகல் இரவு, ராப்பகலற்ற இடத்தில் தவம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யூடியூப்பில் நம்ம பேசி போட்டிருக்கோம், பெரிய ஒரு பதிவு அது. இப்போ நம்மளுடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்ம என்னென்னலாம் நம்ம யூடியூப்பில் பதிவு போட்டிருக்கோமோ முதல்ல அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி ஒரு சிஸ்டத்துலேயோ மொபைல்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விஷயங்களை நம்மளுடைய இந்த மாதிரி சப்ஜெக்டில் நம்ம இணைச்சி கொண்டு போகிறப்ப அதை கொண்டாந்து வச்சுருங்க. கொண்டாந்து வச்சு திருப்பி திரும்ப ரிப்பீட் திருப்பி திரும்ப கேளுங்க. அப்போ அந்த ராப்பர் இடத்தை பற்றி பேசணும் 1 ஹவர் நம்ம பேசணும். இப்போ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ராப்பர்லட் இடத்துல எப்படி தமம் பண்ணுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அழகாக சொல்கிறோம். அது ஒன்றுமல்ல, சுருக்கமாக சொல்லிடுறேன். அது உயிர் இருக்கக்கூடிய இடம்தான். அங்கே வெளிச்சம் இருக்காது, இருட்டும் இருக்காது. வெளிச்சம்னா பளிர்னு ஒரு வெளிச்சம் இருக்காது. கும் இருட்டுன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப கார் இருள் அப்படின்றோம், அந்த இருளும் இருக்காது. கருகும்முன்னு இருக்காது. ரொம்ப சூரியன் மாதிரி பட்டப்பகல் வெளிச்சம் மாதிரி இருக்காது. அந்த வைகறை பொழுது இரவு அந்த சந்தி வேலை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இரவு போய் பகல் வருகின்ற நேரம், முற்பகல் போய் பிற்பகல் வருகின்ற நேரம், பிற்பகல் போய் முன் இரவு வருகின்ற நேரம் மாலை பொழுது, அது முன் இரவு போய் பின் இரவு வருகின்ற இரவு 12 மணி. இந்த மாதிரி 4 சந்தி வேலைகள் இருக்கு. இந்த 4 சந்தி வேலைகளில் சூரிய கலைகளும் சந்திர கலைகளும் ஒரே புள்ளியில் சேரும். சூரிய கலையும் சந்திரக்கலையும் எப்போது ஒரு புள்ளியில் சேருகிறதோ அப்பொழுது அந்த இடம் எப்படி இருக்கணும், ராப்பர் லெட்டர் இடமா இருக்கும். இரவும் இருக்காது, பகலுக்கு இருக்காது. சூரியன்னா முழுக்க முழுக்க வெளிச்சம். ஆனால் சந்திரன் வெளிச்சம் பாருங்க, முழுக்க முழுக்க வெளிச்சம் கிடையாது. இந்த ராப்பர் லெட்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லணும்னா, பௌர்ணமி அன்று வரக்கூடிய அந்த நிலவினுடைய ஒளி எப்படி இருக்கும் பாருங்க. வெளிச்சம் இருக்கும், ஆனால் இருட்டு இருக்காது. நம்ம நிலவு வெளிச்சத்தில் நம்ம சாப்பிட்றோம், மாடியில் உட்காந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, பௌர்ணமி நிலாசோரன்னு சொல்லி ஊட்டிக்கிறோம் இல்லையா. ஆனால் லைட்டு கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிறோமா இல்லையே. இது கிராமங்களில் இன்றும் நிறைய பேர் அந்த பௌர்ணமி காலங்களில் அந்த ஊரே கிளம்பி போய் அந்த ஆற்றுல அந்த மணலில் உட்காந்துட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் சமைச்சுக்கிட்டு அல்லது சமைச்ச உணவை வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு நண்பர்கள் உறவினர்கள் உற்றாரெல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த அனுபவம். நான் சின்ன வயசுல நிறையா அதை அனுபவிச்சிருக்கேன். இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப சாத்தியமே இல்லாமல் இருக்குது. நகரங்களில் என்ன சித்ரா பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச்சு எங்கேயாவது கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த நிலவினுடைய ஒளி இருக்கிறது அல்லவா, அதுதான் ராப்பகலிட்ட இடம். அந்த பௌர்ணமி ஒளி எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கோ அதே வெளிச்சம்தான் நம்ம உயிர்கூட்டுகளையும் தினமும் ஒவ்வொரு நொடியும் இருந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் பகல் இரவு இருந்த இடங்கள்னா உயிர் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி நிலவின் வெளிச்சத்தை போன்று உட்காந்துருக்கும். அதுதான். ஒரு 7வது பாட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 8வது பாட்டுக்கு வரும். 8வது பாட்டில் முதல் வார்த்தை என்ன? 6 கால் முகம் ஆறும் ஆனது எங்கே? 6 கால் முகம் ஆறும் ஆனது எங்கே? இது 8வது பாட்டு. இதை பற்றி யாராவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? இந்த பாட்டெல்லாம் படிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் மனப்பாடம் வேற நான் பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பண்ணீங்களே தெரில. ரைட், ஓகே. 6 கால் முகம் மாறும் ஆனது எங்கே? 6 கால் வண்டு மூசிய கொன்றையன் 6 சூடிய அண்ட முதல்வனார் 6 கூர்மை ஏற்க சமய பொருள் 6 போல் எம் அகத்துறை ஆதியே. அதாவது எம் உள்ளத்து உரைகின்ற முதல்வனாகிய பெருமான் 6 கால்களை உடைய வண்டு ஒலிக்கும் கொன்றையை உடையவன், கங்கை ஆற்றை சடையில் சூடிய அண்டங்களுக்கு எல்லாம் முதல்வன், கூறிய அறிவுடைய அறுவகை சமயத்தார்க்கு அச்சமயப் பொருளும் நெறியும் ஆயவன். அப்போ 6 கால் வண்டு அப்படின்னு சொல்லி இதில் தேவார பாடல்கள் சொல்லப்படுது. அந்த 6 கால் கொண்ட வண்டு எது? இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். 6 கால் அப்படின்னா 6ன்னா என்ன அர்த்தம்? அந்த கால் என்பது எதை குறிக்குது? காற்று. அப்போ 6 கால்னா 6 காற்று. 6ன்னா அந்த காலுக்கு வழின்னு ஒரு பொருளும் உண்டு. அப்போ 6 வழிகள் இருக்கு. இப்போ கால் என்றால் காற்று வழி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த 6 வழிகளும் இருக்கணும் இல்லையாப்பா? அப்போ 6 கால்னு சொல்லிட்டாங்க அகத்திய பெருமான். அப்போ 6 வழிகள் இருக்கணும் இல்லையா? அப்போ அதற்கு உரிய தலம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதுதாங்க நம்மளுடைய முகம். நம்ம முகத்தில் தான் அந்த 6 வழி இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு முகம் தானே இருக்கு. 6 முகங்களுக்கு எங்கே போகிறது? அடுத்த வார்த்தை 6 முகம். அப்போ அதற்கு நாம் பிரம்மஞான தவத்தில் தான் மூழ்கி போகணும். அப்படி போனீங்கன்னா
தந்தைக்கு முன்னால மகனாகிய முருகப்பெருமான் பிறப்பான். தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே, திருமந்திர பாடல். எத்தனை பேருக்குங்க முருகப்பெருமான் பிறந்திருக்கின்றாங்க? இதெல்லாம் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்கிறப்ப தெரியும். யாருக்கெல்லாம் முருகப்பெருமான் பிறந்திருக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் ஞானவான்கள். இது அடிக்கடி நம்முடைய சர்க்கிள் சொல்லுவாங்க. நாம் பிரம்மஞான தவத்தை செய்கிறப்ப 2 திருவடிகளோட சங்கமிப்பில் வந்து 3வது திருவடி ஒன்று உருவாகுது இல்லை, அதுக்கு மகார் திருவடின்னு பேர் இல்லையா? அதுதாங்க முருகப்பெருமான். அதுதான் ஆறுமுகம். எப்படின்னா, அப்போ ஆறுமுகம் என்பது 2 திருவடியில் இருக்கக்கூடிய 2 வெண்விழி, 2 கருவிழி, 2 கண்மணி. இப்போ ஒரு கண்ணில் வெண்விழி, கருவிழி, கண்மணி இருக்குல்ல, அது ஒன்று 3 முகம். இது நம்ம தீட்சையின் போது விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கண்ணிலையும் அதே மாதிரி வெண்விழி, கருவிழி, கண்மணி 3மே இருக்கு. அப்போ இந்த 3 அந்த 3 சேர்த்து 6 முகம். இந்த இந்த 3 முகங்களில் தான் மும்மலங்கள் வந்து தனித்தனியாக உட்காந்துட்டு மனுஷனை வந்து ஆட்டி படிச்சுட்டு வரும். இந்த 3 முகங்களிலும் என்னென்ன இருக்குன்னா 3 முடிச்சுகள் வந்து இறைவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கார். ஒன்று பிரம்ம கிருந்தி, 2வது விஷ்ணு கிருந்தி, 3வது ருத்ர கிருந்தி. இது யோக சாஸ்திரம் படித்தவங்க, யோகாசனம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இது தெரியும். ஆனால் இந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு கருவிதை ஒன்று தாங்க இந்த முடிச்சுகள் இருக்குது, இந்த கிரந்தியிலேருந்து உட்காந்துருக்கு. இந்த கருவிதைகளை எவன் ஒருவன் பிரம்மஞான தவத்தால் எரித்து ஒழிக்கின்றானோ அவனே பிரம்மஞானியாக உருமாற முடியும். இதை போல 2 திருவடிகளிலும் இருக்கக்கூடிய 6 கர்ம விதைகள் தான் 6 கர்ம கரு விதைகள் தான் 6 கால்கள் என்று சொல்லப்படுவது. இவை இருக்கும் மகாரம்தான் ஆறுமுகம். அப்போ மகார திருவடியாகிய 3வது திருவடி தான் ஆறுமுகமாக இருக்கக்கூடிய முகம். சரியா? அடுத்த கேள்வி, 64 கலை நின்றது எங்கு? மனிதன் மரணமடைய காரணத்தையும் மரணத்தை வெல்லும் சக்தி சமநிலையை பற்றியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமான ஒரு கேள்வி வந்து அகத்திய பெருமான் நமக்கு முன்னாடி எழுப்பிட்டு போயிருக்கார். பதில் சொல்லல் அவர் எந்த இடத்துலையுமே. அடுக்குநிலை போதம் என்பது முழுக்க பிரம்மஞானத்தில் நின்று பார்க்கக்கூடிய அனுபவபூர்வமான நிலைப்பாடு தான் இந்த ஒவ்வொரு கேள்வி. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் எல்லாமே எங்கே வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையே அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் பதில் அவர் அகத்திய பெருமான் எங்கேயுமே சொல்லலை. அடுக்குநிலை போதத்துக்கு நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அதற்குண்டான பதில்கள் இதை தான் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு எங்கேயுமே சொல்லலை. அது குரு பரம்பில் வர்றப்ப நம்மளுக்கு தெரியுது. சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இதை பற்றி திருமந்திரம் சொல்லுது 576வது பாடலில், கூடம் எடுத்து குடி புக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம் நீடுவர் என் விரல் கண்டிப்பர் 4 விரல் கூடி கொளிர் போல 5 எடுத்து ஆகும். அப்போ மனுஷன் பிறக்கிறப்ப மூச்சு காற்று 2 நாசித்துவாரத்தில் வழியாக தானே போயிட்டு வருது. அதை வந்து இடகல பிங்களன்னு சொல்கிறாங்க. இடகல சுவாசம், பிங்கள சுவாசம்னு சொல்லுது யோக சாஸ்திரங்கள். இந்த 2லையும் சரியாக 12 விரற்கடை தூரம் வரைக்கும் தான் அந்த காற்று வந்து உள்ளே போகுங்க. அவரோட விரலுக்கு 12 விரற்கடை அளவுக்கு தான் நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ளே போகும், மூக்குக்குள்ளே போகும். அந்த மாதிரி 12 விரற்கடை தூரம் வரை காற்றையும் அது வெளிவிட்டுரும். எந்த அளவுக்கு உள்ளே போதோ 12 இன்ச்சு உள்ளே போச்சுன்னா 12 இன்ச்சு தான் வெளியே வரணும். ஆனால் இப்படி உள்ளே சென்ற காற்றுல இருக்கிற அந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அந்த காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோமே, அது உள்ள உயிரை என்ன பண்ணும்னா அந்த 8 விரற்கடை அளவுக்கு இருக்கிற அந்த காற்றை மட்டும்தான் கிரகிக்கும். மீது 4 விரற்கடை அளவுக்கு உயிர் சக்தி அந்த இடத்துல வந்து கிரகிக்க முடியாமல் வீணாக போகும். ஏன்னா அதுக்காட்டி நம்ம அடுத்த சுவாசத்தை நம்ம எடுத்துருவோம். அடுத்த சுவாசம் எடுக்கிறப்ப மிச்சம் இருக்கிற அந்த ஜீரணிக்கப்படாத அந்த பிராணசக்தியானது வீணாக வெளியே போயிடும். இப்படி வீணாக போகிற அந்த 4 விரற்கடை சக்தியை யார் ஒருத்தர் சுடராளி தவத்தை செஞ்சு உயிருக்குள்ள கிரகிக்க வைக்கின்றாங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த உடம்பானது, தேகமானது அழியாத நிலையை பெறும். அழியாத உடல் பெற்று இரவா நிலையை, இறைநிலையை அடைய முடியும். இது சித்தர்களுடைய சக்தி சமன்பாடு. நீள அளவியல் விரற்கடை அளவில் என்று சொல்லப்படுது. இதுதான், புரியுதுங்களா? 12 விரற்கடை அளவுக்கு நீ சுவாசத்தை இழுத்தீங்கன்னா அந்த 12 விரற்கடை சுவாசமும் உள்ள வந்து ஜீரணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஜீரணமாக்கப்படாமல் என்ன கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு விரற்கடை சுவாசத்தை உள்ளெடுக்கிறப்பயே உங்களுக்கு மூச்சு முட்டி நின்றுடும். அந்த பிரீத்திங் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது.
கெப்பாசிட்டி இழுத்து பிடிக்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால 11 விரட்கள் சுவாசத்தை வெளிவிட்டுருவீங்க. அப்போ 11 விரட்கள் சுவாசமும் நஷ்டம். அப்போ அவ்வளவும் தேக நஷ்டம். 12 விரற்கடை அளவு இழுத்து 12 விரற்களை விடணும். அப்போ உள்ளே போகின்ற காற்றினுடைய அளவும் வெளியே போகின்ற அந்த காற்றினுடைய அளவும் கரெக்டாக இருக்கும். பிராணனும் சமமாக இருக்கணும், அபானனும் சமமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். நீங்கள் நல்லா கவனிக்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அப்படி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுதான். யமனையே எட்டி தள்ளுற சக்தி அங்கே தான் வரும். எப்போ இழுக்கிற முழு காற்றையும் உள்ள கொண்டு போய் உயிர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனும் பிரம்மஞான தத்துவம்னு சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கிற மூக்கினுடைய சுவாசிக்கிற அந்த காற்று ஆக்சிஜனை விட திருவடி வழியாக சுவாசிக்கின்ற அந்த அமுத காற்று மிக 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 புண்ணியம், மிக 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 அற்புதம். அது அந்த அமுத காற்று அந்த அளவுக்கு உள்ளே போகும். 12 விரற்கடை அளவுக்கு உள்ளே போகணும். அவங்கவுங்களுடைய விரலுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ள போகின்ற அத்தனை அந்த பிராணசக்தியும் அமுத காற்றும் உயிருக்கு போயே தீரணும். ஒரு அணு கூட அந்த அமுத காற்று ரிட்டர்ன் ஆகக்கூடாது. இதுதான் கான்செப்ட். அப்போ இதை ஆற்றல் அளவான கலை அளவில் திருமூலர் சொல்கிறார். நமது உடம்பு அழியாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப குரு சொல்வார், உடம்பில் இருக்கக்கூடிய 96 கலை சக்திகளும் அழியாமல் நீ பாதுகாக்கணும் அப்படின்னா. இந்த 96 கலை சக்திகள் 96 தத்துவங்களாக தான் நம்ம தேகத்தில் மலர்ந்துருக்குது. இதனுடைய சூட்சமத்தை கூட நம்ம குருகுல வகுப்பில் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். 96 தத்துவத்தை பற்றி முதல் வகுப்பு நம்ம எடுத்தோம் இல்லையா? அது என்ன அர்த்தம்? 8 × 2 × 6 = 96 இல்லையா? அந்த 96 தத்துவ கலைகளுக்கான பிரம்மாஸ்திர சூத்திரம் எதுன்னா 8 × 2 × 6, 8 × 2 × 6. இதுதான். இதை மறக்கவே கூடாது யாருமே. அப்போ இந்த 8 ஆகிய சூரியனும் 2 ஆகிய சந்திரனும் எப்போது ஒரு புள்ளியில் ஒன்று கூடி சங்கமிக்கின்றார்களோ அப்போது இருவருடைய 3 முகங்களும் சங்கமித்து 6 முகங்களாக மலர்ந்து நிற்கும் போது சூரியன் தன் மின்காந்த ஆற்றல்களை அக்னி கலைக்கு தடையில்லாமல் அப்போ செலுத்துவார். அப்போ அந்த அக்னி எப்படி இருக்கு? அது நெருப்பு சக்தி இல்லையா? சூரியன் நெருப்பு சக்தி தானே. இருப்பினும் சூரியன் தானே அகண்ட சக்தி. சூரிய கலைகளை தனக்குள்ள உள்வாங்கி கொண்ட அக்னிக்கலை சூரிய கலை அப்படியே உள்ள வாங்கிக்காது. அக்னிக்கலை அது ரெட்டிப்பு மடங்காக மாறும். ஏன்னா அக்னிக்கலை என்பது 8, அது ரெட்டிப்புன்னா அப்படியே மல்டிபிளாக வருது. 8 × 8 64, 64 கலைகளை பரிமளித்து ஒளி வீச ஆரம்பிக்கும். இதை சுடராலை தவத்தின் போது நாம் சுடராலை தவத்தின் வழியாக 32 கலை உயிர் சக்தியை பிரபஞ்சத்தில் பெறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த காலம் நம்மளுடைய பிரம்மஞான தவத்துக்கு உண்டான அமுத காற்று வருகின்ற அந்த 3 மணியிலிருந்து 4-12 மணிக்குள்ளாக வருகின்ற அந்த அமுத காற்று நேரத்தில் மட்டும்தான் நமது தேகமானது உடம்புக்குள்ள அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த 32 கலைகளை கொண்ட உயிர் சக்தியை உள்ள வாங்கும். அது அப்படியே மல்டிபிள் ஆகி அமுத காற்றால் அது மல்டிபிள் ஆகி 2ஆக இரட்டிப்பாகி அந்த 64 கலை சக்தியை நமது உடலே சுடராலை தவசும் போது உற்பத்தி பண்ணிடும். அதாவது ஒரு பிரபஞ்ச கலையானது 2 உடற்கலை சக்திகளை உற்பத்தி பண்ணிட்டோம். ஆக மொத்தம் 32 எப்படி ஆகுதுன்னா 64 கலை சக்தியாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுது நமது தேகத்துக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த 64 கலை சக்திகளையும் கிடைக்க வைக்கின்றோமோ அந்த சாதகனுடைய உடல் தான் அழியாமல் இருக்கும். இதை பற்றி திருமந்தர் என்ன சொல்றது கொஞ்சம் பார்க்கலாம். 8 அனலின் கலையாகும். 8 × 8 64 அனலின் கலையாகும், நெருப்பினுடைய கலை. ஈராளுள் சுட்ட படும் கதிரோனுக்கும், ஈராறுனா 12, ஈராளுள் சுட்ட படும் கதிரோனுக்கும், கதிரோன்னா சூரியனுக்கும் சூழ்கலை கட்டப்படும் ஈரட்டாம் மதிக்கலை என்றார். சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலை எது? ஈரட்டு. 2 8னா 16 இல்லையா? அந்த 16 கலை தான் மதிக்கலை, அது சந்திரனுடைய கலை. ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்றாக, இவை எப்பயும் ஒன்றோடு ஒன்று ஒட்டமான ஒட்டவே ஒட்டாது. அடுத்தது இது 855வது திருமந்திரம். அடுத்தது 856வது திருமந்திரம். 8 ஈராறும் ஈரட்டும் தீ கதிர் சுட்டிட்ட சோமனின் தோன்றும் கலை என்பர். காட்டப்படும் தாரகை கதிர் 4 உல 4 இருக்கு. கட்டிட்ட 90 கோடாரும் கலாதியே.
அப்போ 8 64, ஈராறு 12, ஈரெட்டு 16. இது வந்து தீ, கதிர், சோமன். தீனா அக்னிக்கலை, கதிர்னா சூரியக்கலை, சோமன்னா சந்திரக்கலை. அப்போ அந்த 64 கலைகள் வந்து அக்னிக்கலை, அந்த 12 என்பது சூரியனுடைய கலை, 16 என்பது சோமனாகிய சந்திரனுடைய கலை. இது மூணுமே ஒரு காம்பினேஷன் சேருகின்ற பொழுது அந்த இடத்துல தாரகை கதிர் நட்சத்திரம், அந்த இடத்துல தாரகை என்ற கதிர் வந்து தோன்றும். அது எப்படி இருக்கும்? 4 கலைகளாக இருக்கும். இதுதான் 96. அப்போ இடகலை என்ற சந்திரக்கலை 16 கலை சக்தியை கொண்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி பிங்களை வந்து 12 சூரிய கலை வந்து 12 கலைகள் கொண்டிருக்கு. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியான அந்த 32 கலையில உடலானது 28 கலைகளை மட்டும்தான் கிரகிக்கும். அந்த 4 கிரகிக்காது. இந்த 4 கிரகிகள் வித்தியாசத்துல பிரபஞ்ச சக்தியில் இந்த 4 கலை சக்தியானது கிரகிக்க முடியாமே போயிடுது. இதனால உடலானது ஒவ்வொரு முறை சுவாசத்தின் போது 8 கலைகள் சக்தியை உருவாக்கவே அதனால் முடியறதில்லை. அதாவது முழுமையாக அந்த 32 கலைகளை நம்ம உயிருக்கு கொடுக்க முடியல. இந்த சக்தி குறைபாட்டில் தான் உடல் சிறிது சிறிதாக கெட்டு போகுது. அந்த 32 கொடுக்கணும். இப்போ 32 கொடுத்துட்டா அந்த நிறைவாக இருந்துகிட்டே இருக்கும். 32 பேர் சாவறானா 32 பேர் பிறந்துடணும். 32 கலைகள் அழியுதுன்னா 32 கலைகள் ஜீவனா உள்ள வந்துடணும். இப்ப மனித உடம்புல நம்ம விஞ்ஞானம் சொல்லுது இல்லையா, ஒரு 9 மாதத்துக்கு ஒரு முறை வந்து உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் அழிக்கப்பட்டு புதிய செல்கள் பிறப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பழைய செல்லெல்லாம் அழிஞ்சிடும், புதிய செல்கள் உருவாயிடும் உடம்புக்குள்ள. இதை வந்து மெட்டபாலிசம், அது பாடி மெட்டபாலிசத்தில் வருது, பரிணாம வளர்ச்சி. அது அப்பொழுது புதிய செல்கள் பிறக்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த பழைய உடல் செல்களில் பதிவு செய்யப்பட்ட அத்தனை எண்ணங்களும் அழிக்கப்பட்டிருக்கும். அப்போ எண்ணமே இல்லாமல் புது உடல் செல்கள் நம்ம பிறக்கின்ற பொழுது நம்ம உடம்புல கர்ம பதிவுகள் இருக்காது. அதனால தான் எங்களுக்கெல்லாம் 9 மாதம் என்ன பண்ணாங்க, இந்த மண் குளியல், ஒவ்வொரு குளியலில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பிரம்மாஸ்திர இல்லை ஒரு தவம், அதுக்கு பேர் தொடாமல் வாழ்றது. சரி, அது நினைவு வரப்ப நான் சொல்கிறேன். அந்த தவம்னு சொல்லுவாங்க. பூர்ணாபிஷேக தவம். பூர்ணாபிஷேக தவன் பேர். அந்த பூர்ணாபிஷேக தவத்துல மட்டும்தான் குருவை தவிர உங்களுடைய மேனியை யாரும் தொடக்கூடாது. எந்த விலங்குகளோ பூச்சிகளோ எதுவும் உங்களுக்கு தீண்டக்கூடாது. குரு வேணா தொடலாம், அவ்வளவுதான். ஏன்னா குரு அந்த ஃப்ரீக்வன்சியில் இருப்பார். அதனால வந்து அவர் தொடர்றதுனால உங்க கர்ம பதிவில் எந்த சேஞ்சஸும் வராது. நீங்க தவ காலத்தில் இருக்கின்ற பொழுது நீங்க மேக்சிமம் நீங்க உங்களோட வாழ்க்கையில மற்றவர்கள் தொட்டு பேசாம தொடாம இருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து பழகணும். ஒரு 9 மந்த்ஸ். அந்த 9 மந்த்ஸில் நீ களிமண்லேயே குளிச்சுக்கிட்டு தொடாமல் வாழ்ந்து பாருங்களேன், உடம்புல இருக்கிற அத்தனை கர்ம பதிலும் கண்டிப்பாக அழிஞ்சிருக்கும். யாராருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, இன்றைக்கு உங்களுக்கு முழு ஓய்வு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், யாரையும் தொடாமல் இருந்து பாருங்களேன், அது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தேகத்துக்கு கொடுக்கும். அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அந்த தொடாமல் வாழ்கின்ற பொழுது அந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்கள் உடல் கிரகிக்கூடிய அந்த 32 கலைகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே உடம்புக்குள்ள போய் உட்காந்துரும். 32 உள்ள போய் உட்காந்துரும். அப்போ அந்த ஜீவன் அழியாது, அந்த ஜீவன் இன்னும் உயிர் பெற ஆரம்பிக்கும். மற்றவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தொட்டு 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 பேசுகிறாங்களோ அவங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி பாடியில் பட்டு 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 என்ன ஆகும்னா அந்த 32 கலை 31, 30, 28 இன்னும் நம்மளுக்கு 5, 10 இருந்தாவே பெருசு. எத்தனை பேர் நம்மளை தொடுறான், எத்தனை பேர் தொடுறான், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்பா அம்மா யாராக இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய ஆசிரமங்களில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. நம்மளுடைய குருகுல பரம்பரை இன்றைக்கும் நடைமுறை இருக்குது. என்னதான் குருகுல மாணவர்களாக இருந்தாலும் ஒன்றாக அங்கே இருக்கின்றவர்களும் ஒருத்தர் தொட்டுக்கவே மாட்டாங்க. ஒரு 3 அடி தூரத்தில் 4 அடி தூரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் இடிச்சுட்டு உட்காரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த அதிர்வெளிகளுடைய வட்டம் தெரியும், அந்த ஆற்றல் தெரியும். அந்த அதிர்வெளிகள் தன்னோடு ஒட்டி வரப்போ தெரிஞ்சாமல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே விலகி போய் உட்காந்துருவாங்க. ஏன் காட்டுக்கு வந்து இந்த ஞானம் அடைவதற்கு அந்த சித்தர்கள் மாதிரி சொல்லக்கூடிய யோகிகளை ஏன் காட்டுக்குள்ளே ஓடினாங்க அப்படின்னு யாரையும் தொடாமல் வாழ்வதற்காக. தொட்டு தொட்டு தானே கர்மபதிவு அதிகமாயிட்டே இருக்கு. 9 மாதம் இதுக்கெல்லாம் டார்கெட் வந்து 9 இயர், 9 வருஷம் தொடாமல் வாழணும். எனக்கு ஒரு பெரும் அந்த ஒரு நிலைப்பாடு எப்படி ஏற்படுச்சுன்னா, அந்த 5 வருஷத்துல நான் குரு கூட இருந்த காலத்துல குருவை தவிர யாரும் என்னை தொடக்கூடாது. என் கூட ஞானாம்பாள் இருந்தாங்க, அவங்க கூட என்னை தொட்டதே கிடையாது.
ஞானாம்பாள் மட்டும்தான் என் கூட ட்ராவல் பண்ணாங்க குரு கூட. அந்த அரவிந்தர் மற்றவங்களும் பின்னாடி வந்தவங்க தான். இதெல்லாம் முடிச்சு நான் வந்து உலக வாழ்க்கையில் வந்த பின்னாடி வந்தவங்க. அந்த பொண்ணு கூட யாரும் தொட்டுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கூட குரு தொட்டது கிடையாது. அப்ப அதை தொடாமல் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க. பிரபஞ்சத்தினுடைய அந்த முழு ஆற்றல் ஆகிய அந்த 32 கலைகளும் உங்க உயிராகி அந்த ஜீவனுக்குள்ள போய் உக்காரணும், பரிபூரணம் உக்காரணும்னா தொடாம வாழ கத்துக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பாடம். இதுதான் அகத்திய பெருமான்னு சொல்றேன். அவ்வளவு இதையான் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்களுடைய குலத்துல வந்து இன்னமும் இருக்கு. நம்ம கேரளாவில் கூட ஒரு கோயில்களை பண்ணால் யாரும் தொடமாட்டான். அந்த விபூதி இது மாதிரி விஷயத்தை கொடுக்குற பாருங்க, கையில் நின்றுட்டோம்னா மேடத்துக்கு பொத்துன்னு போடுவான் சந்தனத்தை, தொடவே மாட்டான். நம்மளாலேருந்து அப்படியே பூசிக்கிறான். நம்ம ஐயருங்க, நம்ம தமிழ்நாட்டு ஐயருங்கன்னா கட்டி பிடிக்காத குறைய பூசிக்குவாங்க. அதெல்லாம் அங்கே கேரளாவெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அந்த ஆகம விதி என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். தொடாமல் வாழணும். பற்றற்றான் பற்றினை, பற்றாமல் பற்றணும். அந்த நிகழ்வு தான். இப்படி அந்த உடலானது அந்த 8 கலைகள் சக்திகளை வந்து உருவாக்க முடியல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 28 கலைகள் வந்து கிடைக்காது. 4 கலைகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காம போடுது. இந்த அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கட்டத்தில் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அந்த 32 கலைகள் பரிபூர்ணமாக உள்ளே வராமல் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா அந்த உடல் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் மரணமே வந்துடும். இதை தடுக்கத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரம்மஞான தவத்தை செய்கிறோம். அந்த 4 மிச்சம் உள்ள வராத அந்த 4 தாரக்கலைகளை உருவாக்கி உடம்புல கொண்டாந்து சேர்த்துறோம். அப்போ தான் மனுஷன் வந்து குறை இல்லாத பரிபூர்ண பிரம்மஞானியாக மாற ஆரம்பிப்பான். நமது உடல் 12 சூரிய கலை பிரபஞ்ச சக்தியை வலது திருடி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அந்த எனர்ஜி என்ன சொல்கிறாங்க தெரியுமா சித்தர்கள், அந்த சூரிய வலது திருடியில் இருக்கக்கூடிய அந்த 12 சூரிய கலைகளையும் எதிர்மறை சக்தின்னு சொல்கிறாங்க. நமது இடது திருவடி இருக்கு இல்லையா, 16 கலைகள் கொண்டு இருக்கு இல்லையா, அது உடலுக்கு இது வந்து வலுவை கொடுக்குது, திறனை கொடுக்குது. அதுதான் நேர்மறை சக்தி. வலது திருவடி எதிர்மறை சக்தி, இடது திருவடி சந்திரக்கலை வந்து நேர்மறை சக்தி. நல்லா நோட் பண்ணிக்கிறேன் நீங்கள்லாம். அப்போ அந்த 12 சூரிய கலை சக்தியானது சந்திரனுடைய 12 கலையோடு சேரும். அந்த 12 மணி 24 மாறும். அதுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிடும். அப்போ இந்த சூரிய சந்திர சக்தியானது நமது உடல்ல 48 கலை சக்தி உருவாயிடுதா, 24 48 உருவாயிடுதா. ஆக நமது உடல் சக்தி 48 கலையும் சூரிய சந்திர அந்த 24 கலை சக்தியும் சேர்ந்து எத்தனை ஆகுது, 48 24 72 கலையாக மாறுது. அப்போ 72 கலை சக்தியை நம்ம சூரிய சந்திரனில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்ட சுடலாளி தவத்தில் வந்து 72 கலைகளாக பரிமளிச்சு நிற்கும். இப்போ நம்ம உடம்புல எத்தனை தத்துவம் இருக்குது, 96 தத்துவம் இருக்குது. அப்போ 96 தத்துவங்களுக்கு ஒவ்வொரு சக்தி தேவை, ஒரு கலை சக்தி தேவை. 96 கலை சக்தி நம்ம கொடுத்தாகணும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ எவ்வளோ நம்ம சேகரிச்சிருக்கோம் சுடலாளியில், 72 தான் நம்ம சுவாசி எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ மிச்சம் எவ்வளோ, 96 - 72னா மிச்சம் 24 கலைகள் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த சக்தி குறைபாடு தான் தத்துவங்களை, இந்த 96 தத்துவங்களையும் பலமிழக்க செஞ்சு அந்த 96 தத்துவம் சிதைக்கிறது. இதனால தாங்க உடம்படி. இப்ப சுடராளி தவம் எங்க போய் நிற்குது பார்த்தீங்களா, உடம்புக்கு அத்தனை 96 தத்துவங்களையும் அது கொடுக்கக்கூடிய அந்த கலைகளுடைய ஆற்றல்களையும் பரிபூர்ணமாக நிறைவாக வைக்கணும்னா இந்த 96 கலை சக்தியும் தினமும் நீங்க கொடுத்துட்டே இருக்கும். எவனெல்லாம் கொடுக்குறீங்களோ அவனை செத்துப்போம். அப்ப இந்த சுடராளி தவத்துல இந்த கலைகளானது தாரக்கலை என்ற அக்னி கலையை உருவாக்கும். இது சுழுமணி நாடி என்ற சக்தி ஓட்டத்தையும் உருவாக்கிறது. இந்த அக்னிக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த தாரக்கலை இருக்கு இல்லையா, அந்த 4 எதிர்மறை சக்தியை பிரபஞ்சத்துல இருந்து பெறும். வெப்பமா இருக்கிறது எல்லாமே எதிர்மறை சக்தி, நல்லா புரிஞ்சுங்க. வெப்பமா இருக்கிறதெல்லாம் எதிர்மறை சக்தி. இந்த 4 எதிர்மறை அக்னி கலையும் 12 எதிர்மறை சூரிய கலையோடு சேர்ந்து 16 எதிர்மறை சக்தி கலையா மாறும். இது 16 நேர்மறை சந்திரக்கலையோடு சேர்ந்து, ஏன்னா சந்திரக்கலை 16 இல்லையா, அது நேர்மறை கலை நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 4ம் சூரிய கலை 12 சேர்த்து 16 ஆயிடுச்சா. இந்த 16 கலையும் எதிர்மறை சக்தி. அப்போ சந்திரக்கலை 16 நேர்மறை சக்தி. அப்போ அந்த 16ம் இந்த 16 ஒன்று சேரப்ப அது 32 சூரிய சந்திர அக்னி கலைகளாக மாறி நிற்கும்.
இது உடம்புல 64 கலை சக்தியை உருவாக்குகின்ற கெப்பாசிட்டியை தகுதி அப்பதான் பெறும். ஆக மொத்தம் 32 கூட்டல் 64 எத்தனை? 96 கலை சக்தி. இதுதான் உடல் பெற்று தத்துவங்கள் உயிர் சக்தியை பெற்று நிற்கும். அப்போதுதான் இந்த உடம்பு அழியாமல். நமது உடலுக்கு சக்தியை தக்க வைக்கின்ற திறன் அப்பதான் அதிகமாகும். இதனால முதுமையை உங்களால பரவடாம பண்ண முடியும். முதுமை குறைந்து இளமை உங்களுக்குள் மீண்டும் திரும்பும். இது 90 வயசுல இந்த சுடராளி தவத்தை பண்ணின்னு வச்சுங்க, செய்கின்ற ஒவ்வொரு நாளும் நீங்க இளமையை நோக்கி திரும்பிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. உடலில் இருக்கிற செல்கள் இளமையாக இருக்கின்ற மாதிரி இறப்பு கிடையாது. உடலில் இருக்கிற செல்கள் முதுமை அடைய விடாமல் தடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 96 தத்துவங்களுக்கு தேவையான 96 கலைகளை பரிபூரணமாக கொடுக்கணும். அதுக்கும் ஒரே உபாயம் சுடராளி தவம் தான். விழிப்பின் போது இழந்த சக்தி அளவும் தினமும் மீட்டு பெறுகின்ற சக்தி அளவும் சமமாக இருக்கணும். அப்போதான் மரணம் வராது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. விழிப்பின் போது இழந்த சக்தி அளவும் தினமும் மீட்டு பெறுகின்ற சக்தி அளவும் எப்போ சமமாக இருக்கோ அப்போ மரணம் வராது. இழந்த சக்தியை விட மீட்டு பெறுகின்ற சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இழந்த சக்தியை விட நம்ம மீண்டும் எடுத்துக்கிற சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நரை திரை மூப்பு மாறி கிழவன் பாலகனாக முடியும், சின்ன பையனாக மாற முடியும். இதுதான் மரணமில்லாத சக்தி சமநிலை என்று சொல்லப்படுவது சித்தர்களால். உடல் உயிரை சக்தியை சமநிலையில் அப்பதான் தக்க வைக்கும். உடலானது நம்ம உயிரை சக்தியை சமநிலையில் அப்பதான் வைக்கும். இந்த சக்தி சமநிலையை இழக்காமல் தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், கவனிங்க. இந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு தான் ஒன்று வச்சாங்க, காய சித்தி. இதில் கற்பம் உண்பதும் அஷ்டாங்க யோகம் என்ற பிரம்மஞான தவத்தை செய்வதும் வாசியோகம் என்று சொல்லிக் கொடுவதும் எல்லாம் பெரும் பங்கு வகிக்கத்தான் செய்யுது. மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் வரம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் வரம் என்ன தெரியுமா? துரிய நிலையம் துரியாதீத நிலையம் தான். இந்த நிலைகளில் தான் நாம் விழிப்புணர்வை இழந்து சக்தியை விட மிக அதிகமான சக்தியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். ஆகையினால தத்துவங்கள் செயல்படுவதற்கு போதிய சக்தி நமக்கு அப்போதான் கிடைக்கும். அப்போதான் நம்மளால் மரணம் இல்லாமையும் வாழ முடியும். மேலும் அபூர்வ சக்திகள் அல்லது சித்திகளை நம்மளால் பெறவும் முடியும், அஷ்டமா சித்தி மாதிரி. இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பத்திரகிரியார் சொல்கிறார், தூங்காமல் தூங்கி அப்படின்னா துரிய மற்றும் துரியாதீத நிலையினை பெற்று அபரிதமான சக்தி பெற்று மரணமில்லாத நிலையினை பெறுவதோடு சித்திகள் பெறுவது எக்காலம் என்று தான் இதை பத்திரகிரியார் பார்த்தார். நிறைய பேருக்கு இந்த துரியம் துரியாதீதம் தெரியும், அதனால் கொஞ்சம் சொல்லிடுறேன். துரியம் என்ற 4வது நிலைக்கு மேம்பட்ட நிலை தான் 5வது நிலை. 108 உபநிடதங்களில் இது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தூங்காமல் தூங்கி தபம் செய்து, பேசாமல் பேசி மௌனம் பழகி, எண்ணாமல் எண்ணி துரியாதீதம் பழகி, பற்றும் பற்று இல்லாமலும் கடமை அறம் செய்தால் வேதம் ஓதாமல் வேதத்தின் உட்பொருளை உணரலாம் ஒரு சொல்கிறேன். அப்போ துரியம் 5 அவத்தைகளை ஒன்று. உங்களுக்கு தெரியும், இந்த நனவு, சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்கரம் நனவு, சொப்பனம் என்பது கனவு, சுளுத்தி என்பது உறக்கம், துரியம் என்பது பேருறக்கம், துரியாதீதம் என்பது உயிர் படக்கம், உயிர் அடங்கி நிற்கும். அப்போ துரியம்னா என்னன்னா, ஆன்மா உந்தி பிரதேசத்தில் பிராணனோடு லயத்து நிற்க தன்னையே அடக்கி நிற்கின்ற ஆன்ம நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் துரியம். துரியாதீதம் என்ன? துரியாதீதத்தில் இந்திரியங்கள் 10, அந்த கரணங்கள் 4 பற்று இல்லாமல் ஜீவன், இந்த உடம்பு மனிதன் ஜீவன் தானே மூலாதாரத்தில் சென்று ஒடுங்கி மலம், மதம், மாயை எதையும் அறியாமல் நிற்கக்கூடிய 5வது நிலை ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் உயிர் படக்கன்னு பேர். இதுதான் ஆன்மா மிக தூய்மையாக நிற்கக்கூடிய நிலை. துரியாதீதத்தை மீண்டும் சொல்கிறேன், துரியாதீதத்தில் இந்திரியங்கள் 10, அந்த கரணங்கள் 4 பற்றே இல்லாமல் ஜீவன் தானே மூலாதாரத்தில் சென்று ஒடுங்கி ஓங்கி மலம், மதம், மாயை எதையும் அறியாமல் நிற்கக்கூடிய 5வது நிலை தான் உயிர் படக்கம். இதுக்கு தான் ஆன்மா மிக தூய்மையாக நிற்கக்கூடிய நிலை என்று பேர். அப்போ முக்தி நிலைகளை ஆன்மாவினுடைய அறிவும் விளைவும்
செயலும் ஆகிய மூன்றுமே சிவம் ஆகிய ஒரு பொருளிடத்திலேயே தான் நிகழும். அந்த நிலையில மிக்கிலும் சிவானந்தம் அந்த ஆன்மாவை தன்னுள் படுத்திவிடும். மிக்கலும்னா மிகுதியாக எழக்கூடிய அந்த சிவ ஆனந்தம் நம்ம ஆன்மாவை தன்னுள் படுத்தி தனக்குள்ள சேர்த்துக்கிட்டு விடும். அந்த சிவானந்த நுகர்ச்சினா அந்த அனுபவிக்கிற உணர்வு, அந்த சிவானந்த அனுபவத்துல அழுந்தி போயிருக்கிற ஆன்மா தன்னை மறந்து தலைச்சிருக்கான். அப்போதான் தன்னை மறந்து தலைச்சிருக்கான் சிவானந்தத்துல. இதுக்கு பேர் தாங்க துரியாதிதன் பேர். இதுதான் துரியாதிதன் என்ற அமுத இன்புறு நிலை. அதனால என் அன்பு மாணவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய உயிர்க்குள் ஒடுங்கி போய் நிற்க கற்றுக்கொண்டு உயிரின் ஒளி பிரவாகத்தை தன்னுள் உள்வாங்கி உயிரொளியாய் மாறிப்போக வேண்டும் என்பதே என் ஒரே விருப்பமும் கனவுமாகும். செய்வீர்களா மாணவர்களே? சரி, அடுத்த கேள்வி. சீறுகால் 12 கழிந்தது எங்கே? சீறுகால் 12 கழிந்தது இது அகத்திய பெருமான். 12 என்பது சூரிய கலை தெரியும். சீரான கால்களை கொண்டதும் அப்படின்னா என்றும் மாறாத நிலைத்த கலையாற்றலை கொண்டது தான் சூரியக்கலை இல்லையா? சூரியக்கலை நித்தியமானது, சத்தியமானது. அது ஏற்றியும் அதிகமாகவும் போகாது, குறைந்தும் போகாது. இந்த நித்திய வடிவம் கொண்ட சூரியக்கலை 12ம் சந்திர கலைகளோடு சுடராளி தவத்தின் போது சங்கமிக்கும் இல்லையா? அப்ப அந்த சந்திர கலைகள் சூரிய கலைகளோடு ஜோடி சேர்ந்து நிற்கும். அப்ப சந்திர கலைகளுடைய 16ம் 12 கலைகள் போக, ஏன்னா சூரிய கலை 12 தானே, சந்திரக்கலை 16 கலையில 12 கலைகள் சூரிய கலையோட போய் ஜோடி சேர்ந்துடும். ஆனா மிச்சம் 4 கலை மிச்சம் இருக்கும் இல்லையா? சந்திரக்கலை 4 கலை மிச்சம் இருக்கு, அது ஜோடி தேடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரம்மஞான தீட்சையும் போது நான் உங்களுக்கு நல்லது தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த 4 கலைகளைத்தான் ஜோடி சேராமல் ஜோடி கிடைக்காம 4 கலைகள் இருக்குல்ல, அந்த 4 கலைகளை தான் சீறுகால் 12 கழிந்தது எங்கே, அந்த 12 கழிஞ்சது போக மிச்சிருக்க அந்த 4 கலை எங்கே அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறது அகத்திய பெருமான். அந்த 4 கலைகள் தாங்க மகாரம் என்ற அக்னி கலைகளோடு போய் சேர்ந்து கொண்டு 12 கலைகளாக பரிமளிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அக்னி கலைகள் 8 அல்லவா, இந்த 4 போய் சேர்ந்து அது 12ஆக மாறும். இப்போ என்னாகும், சூரிய கலைகள் 12 ஏற்கனவே இருக்கு, சந்திரக்கலை சூரியகளோடு சேர்த்து 12ஆக மாறிடுச்சு. மிச்சிருக்கிற 4ம் சூரிய அக்னி கலையாக 8ஓடு சேர்ந்து அதுவும் 12ஆக மாறிடுச்சு. இப்போ 3மே 12 12 12. இதுதான் சமபக்க முக்கோணம். இந்த நிலை உருவாக்கின்ற பொழுது தான் மகாரத்தினோடு வெளியே வரும். சரியா? அப்போ சீறுகால் 12 கழிந்தது எங்குங்கிறது விளக்கம் சொல்லியாச்சு. நல்லது. அடுத்த கேள்வி. செத்திடமும் சாகாது இருந்த இடமும் எங்கே? செத்த இடம். செத்த இடம்னா என்ன அர்த்தம்? சாகாமல் இருக்கிற இடம் தானே, இதுதான் கேள்வி. அப்போ சாகின்ற இடம் ஒன்று இருக்குதுன்னா அப்போ சாகாத இடம் ஒன்று இருக்கும் இல்லையா? அதான் அகத்திய பெருமான் சொல்றாரு, செத்திடமும் சாகாது இருந்த இடமும். சரி, அப்போ செத்த இடம் என்பது சத்து போனால் அது செத்தது தானே. சத்தனை என்ன? நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு தான் அது. இப்போ இடைக்காட்டு சித்தரோட பாடலுக்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு கொடுக்குறேன். சொல்றாரு பாருங்க. சாவாது இருந்திட பால்கரை, சிரம் தண்ணில் இருந்திடும் பால்கரை, வேவாது இருந்திட பால்கரை, வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பால்கரை. நீ சாவாமல் இருக்கிறதுக்கு பால்கரைடா. அது எங்க இருக்குன்னா சிரம் தண்ணில் இருந்திடும். அது எங்க இருக்குது அந்த பால்? உங்களுடைய தலைக்குள்ள இருக்குது, அங்க போய் அந்த பால் கறந்துரு. வேவாது இருந்திட பால்கரை. வேவன நீங்க உடம்பு சூடு அடையக்கூடாது, நீ வெந்து போயிடக்கூடாது. உடம்பு சூடு வந்தால் வெண்பா 2 வெப்பம் இருக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று சுடு வெப்பம், இன்னொன்று தன் வெப்பம். சுடு வெப்பம் வந்துச்சுன்னா நீங்க வந்து வெந்து போயிடுவீங்க. அதுதான் வேவாது இருந்திட. அப்ப என்ன அர்த்தம்? தன் வெப்பத்தோடு இருக்க நீ பால் கறக்கணும். வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பால் கடை. அந்த இடம் எப்படி இருக்குன்னா வெட்ட வழியா இருக்கும், அங்க போய் தான் பால் கறக்கணும். வெட்ட வழிக்குள்ள வேகாம இருந்துக்கிட்டு குளிர்ச்சியா இருந்துக்கிட்டு சிரத்துக்குள்ள இருக்கிற அந்த பாலை சாவாது இருக்க பால்கரை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தது தோயாது இருந்திடும் பால்கரை. இப்ப பால் இருக்கு, நீங்க வெளியே வச்சிருக்கீங்க, ரொம்ப நேரம் வச்சிருக்கீங்க, அது துவஞ்ச போது நம்ம சொல்றோம்ல தயிரா மாறிடும் இல்லையா? ஆனா அது தோயக்கூடாது. நம்ம உள்ள இருக்கிற அந்த பால் தினமும் இருக்குது, தினமும் ஊறுது, தினமும் வெளியே வருது. ஆனா அது தோய்ந்து போவதே இல்லை, உறைந்து போவதே இல்லை. அதை தோயாது இருந்திடும் பால்கரை, முனை தொல்லை வினையாக பால்கரை. வாயால் உமிழ்ந்திடும் பால்கரை, வெறும் வயிறார உண்டிட பால்கரை. இப்போ இந்த பாலை தான், சிரசு கொடுக்க அந்த பாலை தான், வாய் வழியை உமிழ்ந்திடக்கூடிய அந்த பாலை தான் நம்ம வயிறார வெறும் வயிறார உண்டிட நம்ம பால் கறக்கணும்.
நாராது இருந்திடும் பால் கரை. அப்படி நீங்கள் பால் கறந்தீங்கன்னா இந்த உடம்பு நாராமல் இருக்கும். நெடுநாளும் இருந்திட பால் கரை. ரொம்ப நாள், ரொம்ப வருஷம், 500 வருஷம் 1000 வருஷம் இப்படி ரொம்ப நாள் இருக்குன்னா நீ பால் கறக்கணும். மாறாது ஒழுகிடும் பால் கரை. அது எப்பயுமே மாறாமல் ஒழுதுகிட்டே இருக்கும். அந்த அமுதம் தான் பால். அந்த அமுதத்தை ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சாப்பிடு பால் கரை. தலை மண்டையில் வளரும் பால் கரை. நீங்கள் சுரக்க சுரக்க நீங்கள் சாப்பிட சாப்பிட அது வற்றாமல் தினமும் மண்டையில் ஊறி ஊறி வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போ உலகம் வெறுத்திடும் பால்கரை மிக்க ஒக்காலம் ஆகிய பால்கரை. கலசத்தினுள் விழ பால்கரை இந்தரை கண்டத்தினுள் விழ பால்கரை. ஏப்பம் விடாமலே பால்கரை வரும் ஏமன் விளக்கவே பால்கரை. தீப்பொறி ஓய்ந்திட பால்கரை பர சிவத்துடன் சாரவே பால்கரை. அண்ணாவின் மேல் வரும் பால்கரை பேரண்டத்தில் ஊரிடும் பால்கரை. விண்ணாட்டில் இல்லாத பால்கரை தொல்லை வேதனை கிடவே பால்கரை. இப்போ இந்த பாடல்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? சாவாது இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சிரசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்திர கலசத்திலிருந்து அமுதத்தை உருக்கி உருக்கி தேனாக தொண்டையின் வழியே வழிய வைத்து அதை மணி நாக்கால் உண்ண வேண்டும். இங்கே ஒரு புதிய விஷயத்த சொல்கிறேன். சாப்பிட்ற சாப்பாடு நம்மகிட்ட இருக்கிற அந்த பெரிய நாக்கால் நம்ம சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்றோம், வளைச்சு வளைச்சு. ஆனால் அமுது வருகின்ற பொழுது இந்த நாக்கு, சாப்பாடு சாப்பிடுகின்ற நாக்கு அதை சுவைக்கமான சுவைக்காது. அதுக்குன்னு இறைவன் ஒரு நாக்கு வச்சுருக்கான். எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா, மணி நாக்கு, நுனி நாக்கு, அந்நாக்கு உள்ள இருக்கிற குட்டியாண்டு ஒரு நாக்கு தொங்கிட்டு இருக்கும் பாருங்க, தொண்டைக்கு மேல் பகுதி. அது எதுக்கு சும்மா வச்சுருப்பானா? யாராவது எனக்காவது நம்ம அதை யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? இவ்வளோ பெரிய நாக்கு வச்சு சாப்பாடு சாப்பிட்றீங்க. இந்த சாப்பாடு அது உடம்புக்கு தான் தேவையா? உயிருக்கு அது தேவையா? இல்லையே. ஆனால் உயிர் சாப்பிட்றதுக்கு ஒரு நாக்கு வச்சான் பாருங்க. இது எங்கேயாவது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு என்று சொல்கிறப்ப எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு குரு அமுதம் சாப்பிடுவதற்குன்னு ஒரு நாக்கு படைக்கப்பட்டிருக்கான். அது எந்த நாக்கு? ஒரு நாக்கு தானே இருக்குது, இன்னொரு நாக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்ற. முட்டாப்பையில் அங்கே பாரு, உள்ள ஒன்றுக்கு தொண்டை ஆண் காட்டு, இங்கே பாரு அப்படின்னு காட்டினார், தொட்டு காட்டினார். இதுதான் நுனி நாக்கு, அந்நாக்கு. அதே மாதிரி தொண்டையில் போய் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஏன் இந்த நாக்குலேயே ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கலாம்ல? ஏன்னா அமுது வருகின்ற பாதை அங்கே தான் இருக்குது. அந்த பாதையும் அடைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய கர்மமனை பதிவுகளால். பிரம்மரந்திர பாதை. அதை தான் கரிசாலையை வச்சு நீங்கள் இப்படி ஒரு 9 சுற்று இப்படி 9 சுற்று சுற்றினீங்கன்னா 4 16 ஒரு மண்டலத்தில் வந்து அந்த ஓட்டை வந்து திறந்துடும். ஓட்டை திறந்துக்கிறது முக்கியம் இல்லை, அந்த அமுதத்தை நீங்கள் உருக வைக்கணும். உருக வச்சா முக்கியம் இல்லை, பிரம்மந்திரத்தை நீங்கள் திறந்துருக்கணும். ரெண்டுமே நடக்கணும். அமுதம் உருகி வந்துருச்சு, ஆனால் பிரம்மந்திரம் நம்ம அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு புண்ணியும் இல்லை, நம்மளால் அமுதம் சாப்பிட முடியாது. சரி, இப்போ பிரம்மந்திரத்தை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், அதுக்குள்ள உபாயத்தெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அமுதத்தை என்னால் வந்து உருக வைக்க முடியல, அதுவும் புண்ணியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல பிரம்மரந்திரமும் திறந்து வச்சுருந்துருக்கணும், அமுதத்தையும் உருக வச்சிருக்கணும். இந்த 2 ப்ராசஸும் கோயின்சைடாக வர்றப்போ தான் அது வலிஞ்சு வரும் பாருங்க. கரெக்டாக அந்த அண்ணாக்கு மேலே ஹோல் அப்படியே வலிஞ்சு வரப்போ இந்த நாக்கு மேலே பட்டு தான் கீழே வரும். தொண்டைக்கிட்ட வந்து கீழே சொட்டுன்னு விழும், தொண்டைக்குழியில் வந்து விழும் அந்த அமுதம். எதன் வழியாக? இந்த அண்ணாக்கில் பட்டு தான் கீழே வரும். இந்த அமுதத்தை சாப்பிடுகிற இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அமுத நாக்கை பயன்படுத்தணுமா இல்லை? நம்ம எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அமுதத்தை? இந்த சிறு நாக்கு, மணி நாக்கு தான் சாப்பிடுறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இன்னைக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மஞான ரகசியங்கள் எல்லாம் இந்த அகத்திய பாடி அடுக்கணை பொறுத்தல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மணி நாக்கு தான் உள்நாக்கு தொண்டைக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுதான் சிறு நாக்கு. அமுதம் அந்த மணி நாவை தொட்டு கொண்டு தான் வழிய ஆரம்பிக்கும். பிரம்மஞான தவத்தால் நாம் உயிர் இருக்கின்ற கூட்டில் சதா திளைத்து கொண்டிருக்கும் போது அந்த இரவு பகலற்ற இடத்தில் நமக்கு சாவு என்பதே இல்லை. மாறாக மும்மலங்களில் திளைத்து கொண்டிருந்தால் சாவு நிச்சயம். மும்மலங்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா சாவு நிச்சயம். மும்மலங்கள் தான் செத்த இடம். புரியுதாப்ப? எதை செத்த இடம்னு சொல்றாரு பார்த்தீங்களா? மும்மலங்கள் தான் செத்த இடம். உயிர் ஒளியோடு இணையும் இடம், அதாவது ராப்பகலற்ற இடம் இருக்குல்லையே, அதுதான் சாகாது இருக்கக்கூடிய இடம். அப்போ மும்மலங்கள் செத்த இடம். சாகாமல் இருக்கிற இடம் எது? உயிரோடு எங்கு சேர்ந்துருக்குது உள்ள ராப்பகலற்ற இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் சாகாது இருக்கின்ற இடம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். பூர்வ நீயிருந்து வந்து பிறந்த இடம் எங்கே? இப்போ பூர்வம் என்பது வாழையடி வாழையாக பிறப்பெடுத்து வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் பூர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாக நாம் எப்படி உயிராக உருவாக்கப்பட்டோமோ
அந்த உயிர் வடிவம் மாறாமல் மாறாமல் ஒவ்வொரு பிறப்பின் போதும் தொடர்ந்து கொண்டே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஆதி முதல் இன்று வரைக்கும் அந்த உயிருடைய நிலைப்பாடு கொஞ்சம் கூட குறையாம அப்படியே காலங்காலமாக நம்மளுடைய சிரசனுடைய கூட்டுக்குள்ள இருந்துகிட்டே வருது. உயிரினுடைய பிறப்பிடத்தில் அது பிறந்து கொண்டே நம்ம இருந்துக்கிறோம் இல்லையா, அந்த இடம் தான் பூர்வ பிறந்த இடம். நம் உயிர் இருக்கின்ற இடம்தான் பூர்வ பிறப்பிடம். சரியா? அடுத்தது, புந்திதனில் 51 அட்சரமும் எங்கே? அப்ப புந்தி அப்படின்னா நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவடியில் இருக்கக்கூடிய கண்மணி இருக்கு இல்லையா, அதுதான் புந்தின் பேர். இதுதான் மெய்ப்பொருள் இல்லையா. இந்த மெய்ப்பொருள் ஒரு துளை ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 5 துளைகள் இருக்கு இங்க மெய்ப்பொருள்ல. 5 துளைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு துளைகள் இந்த மெய்ப்பொருள் அமைக்கப்பட்டிருக்கு. இது இயல்பாகவே பிறப்பின் போதே இருக்கு. ஒரு திருவடியில் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு மெய்ப்பொருள்ல 5 5 25 துளைகள் 5 5 இருக்கும். அப்ப நிலத்துல இருக்கிற ஓட்டைக்குள்ள ஒரு துளை இருக்கு. அந்த துளை எப்படி இருக்குன்னா 5 துளைகளாக உட்காந்துருக்கு. அந்த ஒரே துளையில் 5 துளை இருக்கும். அது என்ன காட்டுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு துளைகளும் 5 பஞ்சபூதங்களும் குறிக்குது. இப்ப நிலத்துக்கு ஒரு துவாரம் இருக்கு, அந்த துவாரத்துக்குள்ள 5 துவாரம் இருக்கு. அது எதை காட்டுது அப்படின்னா, நிலத்தில் நிலம், நிலத்தில் நீர், நிலத்தில் நெருப்பு, நிலத்தில் காற்று, நிலத்தில் ஆகாயம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க நினைச்சு பார்த்துங்க. அது நீருக்கும் அதுதான், நெருப்புக்கு, காற்றுக்கு, ஆகாயத்துக்கு இந்த 5 5 துளைகள். அப்ப 5 × 5 25 துளைகள் இருக்கா. ஒரு மெய்ப்பொருள்ல 25 துளைகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு திருவடி இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 25. மொத்தம் எத்தனை? 50 துளைகள் இருக்கு. இந்த 50 துளைகளிலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் அட்சரமாக இருக்கு. இந்த 51வது ஒரு அட்சரம் ஒன்று இருக்கு. அதுதாங்க இறையாகிய சிவத்திடம் அமைந்திருக்கின்ற ஷி என்ற அட்சரம். ஷி, சி இல்லை, ஷி இல்லை, ஷி. இதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூத தத்துவங்களும் பஞ்சேந்திர சக்திகளோடு கூடி பஞ்சபட்சனுடைய ஆற்றலோட ஒருங்கே பொதிந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த க்ஷி என்ற அச்சரத்துல. இதுதான் 51வது அச்சரம். ஆக 2 திருவடிகளும் 50 இருக்கு, உயிர்கிட்ட ஒன்று இருக்குது, அதுதான் க்ஷி. இந்த 3ஐயும் சேர்த்து பாருங்க, முக்கோண வடிவத்தை 51 அச்சரங்கள். ஆதி தமிழ் மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் மொத்தம் 51 தாங்க. இன்னைக்கு வடமொழியில் இருக்கிற எழுத்துக்களும் 51 தான். இந்த 51 தான் பிரிஞ்சு போய் இன்னைக்கு 247 எழுத்துக்களாக மாறி நிற்குது. ஆனால் ஆதி தமிழ் எத்தனை கல்வெட்டுகளும், கோயிலுக்கு அத்தனை கல்வெட்டுகளையும் இந்த 51 அச்சரங்களால் தான் அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டது. இதுக்கு மாத்துருகா அச்சரங்கள்னு பேர். இந்த 51 அச்சரங்கள்ல வேதங்கள் என்ன சொல்றதுன்னா மாத்துருகா அச்சரங்கள் பேர். அதாவது உயிர் சக்தி வாய்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப புந்தி தனில் அப்படின்ட்டு 51 அச்சரம் எங்க சொல்லியாச்சா? 2 திருவடிகளும் 50, 3வது உயிர்க்குள்ள இருக்கிறத ஒரு அச்சரம் அது ஷி, மொத்தம் 51 சொல்லியாச்சு. ரைட்டு. ஆதியில் சந்திரனும் பிறந்தது எங்கே? அடுத்த கேள்வி. ஆதி என்பது உலகம் தோன்றியது போல இருந்த காலங்களே தானே. இப்ப சந்திரன் பிறந்த இடம் இடது திருவடி தானே. அப்ப ஆதின்னு என்ன? சூரிய கலை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப சூரியன் இல்லாம சந்திரனுக்கு பிறப்பு உண்டா? சூரிய கலையோட ஒளியை கொண்டுதானே சந்திரன் எப்போதும் பிரகாசம் பண்ணிட்டே இருக்கு, பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதனாலதான் சூரிய கலை இருக்கும் வலது திருவடிக்கு அருகிலேயே சூரிய கலைகளை உணவாக எடுத்துக்கொண்டு சந்திர கலைகள் இடது திருவடியாக பக்கத்துல உட்காந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு, நம்ம சூரியனுக்கு பக்கத்துல நம்மளோட பூமி படைக்கப்பட்டிருக்கு. பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன். அப்ப சூரியனுக்கு பக்கத்துல சந்திரர்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும். அதனாலதான் நம்ம 2 கண்கள் இறைவன் படைக்கிறான். ஒன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாகவும். அந்த சூரிய கலைகளின் ஆற்றலை வாங்கி கொண்டுதான் சந்திர கலைகளை பிரகாசிக்குது. இதுதான் ஆதியில் சந்திரனும் பிறந்தது, நம்மளோட திருவடிக்குள்ள பிறந்தது. இப்படித்தான். சரி, அவர் அடுத்த கேள்வி, அவர் ஒடுங்கி நிற்கும் அது இடமும் எங்கே? அவர் ஒடுங்கி எங்க இருக்காரு? சந்திரன், சந்திரக்கலை. சந்திரக்கலைக்கு ஒடுங்கி இருக்கிற இடம் நமது உயிர் ஒளிக்கு உச்சி பகுதியில சந்திரகலசம் இருக்கு இல்லையா, பீனியல் சுரப்பி, அந்த இடம்தான் சந்திரக்கலைகள் ஒடுங்கி நிற்கக்கூடிய இடம். அந்த பீனியல் சுரப்பி தான் சந்திரன் ஒடுங்கி ஒளி வீசி கொண்டிருக்கின்ற இடம். சரி, இப்போ அடுத்தது, ஜாதி பல ஒன்றாக கண்டதுங்க அடுத்த கேள்வி. இந்த இடத்துல நீங்க
நேரடியாக அது வந்து சாதி மதம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாகின்ற தீ, சாகின்ற தீ எது? அதுதான் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சுடு வெப்பம். அந்த சுடு வெப்பத்தை தான் சாதி அப்படின்னு சொல்றாரு அகத்திய பெருமான். அப்போ தன்வெப்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ சுடு வெப்பத்தை உடம்புல நிறைத்து கொள்ளாமல் தன்வெப்பமாகிய அந்த குளிர்ச்சி, இந்த குளிர் வெப்பத்தை ஒவ்வொரு நொடியும் நம்ம தேகத்தை நிறைத்து கொண்டே வந்தோம் என்றால் அப்போதுதான் இந்த தேகம் அழியாத நிலைக்கு போகும், நித்திய தேகமாக மாறும். இந்த இருவகை வெப்பமும் உடலில் அமைந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் தன் வெப்பம்தான் உடலை உயிரை ஆண்டு கொண்டிருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உயிரினுடைய இடத்தில்தான் பல வகையான வெப்பமான சாதி என்ற உயிரொலியானது ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. சரி, அடுத்தது சக்தி சிவம் என்று பிரியாதது எங்கேன்னு கேட்குறோம். சக்தி என்பது இடது திருவடி தெரியும், சிவம் என்பது வலது திருவடி. இவங்க 2 பேரும் இணைந்திருக்கின்ற நிலைப்பாடு தான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இல்லையா? அந்த நிலை எப்போது மனிதர்களுக்கு சாத்தியமாகும்? சுடராளி தவத்தின் போது மட்டும்தான். இந்த தவத்தில் தான் சக்தி திருவடியும் சிவ திருவடியும் ஒன்றிணைந்து மகார திருவடி என்ற முருகப்பெருமானை பெற்றெடுக்கின்றார்கள். இந்த மகார திருவடியாகிய நெற்றிக்கண்தான் சக்தியும் சிவம் பிரியாது இருக்கக்கூடிய இடம். சரி, அடுத்தது ஓதி உணர்ந்த பூசை மறந்தது எங்கு? இப்போ எல்லாரும் பூஜை பண்ணுறோம், பூசை பண்ணுறோன்னு கோயிலுக்கு வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பூ வாங்கிக்கிறோம், துளசியில் வாங்கிக்கிறோம், வில்வ இலை வாங்கிக்கிறோம், தாமரை, மல்லிகைப்பூ, ஏதாவது ஒன்று. என்ன பண்ண போகிறப்ப பூசை பண்ண போகிறப்பா அப்படின்னா ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, கற்பூரம் காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, கண்ணு வச்சுட்டு வந்து கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு மணி அடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. இதுக்கு பேர் பூசைன்னு பேர். இது பூசையா? உலகத்தை ஏமாத்துற வேலை. பூசைன்னு என்ன அர்த்தம்? பூ கூட்டல் செய்ன்னு என்ன அர்த்தம்? அசை என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் தான் செய். அசைன்னு என்ன அர்த்தம்? அசைந்து கொண்டே இருப்பது. செய்யன்னு என்ன அர்த்தம்? அசையாமல் இருப்பது. எதரை அசையாமல் நிப்பாட்டுறது? பூ செய். பூவை அசையாமல் நிப்பாட்டுறது. எது பூவு? கண்மணி பூ. கருவிழி பூன்னு சொல்லலாம், கண்மணி தான் பூன்னு சொல்லுவாங்க. மலருக்கு இப்படி சொல்லக்கூடிய கண்மணி தான். அப்போ அந்த கண்மணி எப்படி இருக்குன்னா சதா சுரன்று கொன்ற அசைதலோடையே இருந்துட்டு இருக்கும், மூமெண்ட்டில் இது இருக்கும். அந்த கண்மணி பூவை அசையாமல் நீங்கள் எப்போ நிப்பாட்டுறீங்க பார்த்தியா, அது எப்படி சாத்தியம்? சுடராளி தப்பம் பண்ணுகின்ற போது மட்டும்தான் அந்த பூசையை உங்களால் சரியாக பண்ண முடியும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் சுடராளியில் நீங்கள் இல்லையோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் கண்மணிக்குள்ளே கவனம் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பூசை வந்து மறந்து போச்சுன்னு அர்த்தம். எப்போல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக பூசையை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஓதி உணர்ந்த பூசை மறந்தது எங்கேன்னா சுடராளி தவத்தின் போது தான் அந்த பூசையை நம்ம மறந்துற காரணம் நம்ம பூசையாகவே மாறிடுவோம், அசையாமல் போய் நின்றுடுவோம். அசையாமல் கண்மணி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த பூசை என்பது நிகழாமல் போகும். அப்போ சதா அதுக்குள்ளே உட்காந்துருக்கு. புரியுதா? அடுத்தது உச்சிஷ்ட நெட்டத்தை இடமும் எங்கே? உச்சிஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? மிகப்பெரிய ஒரு உச்ச நடைன்னு சொல்லலாம். இன்னொன்று எச்சில வந்து உச்சிஷ்டம்னு சொல்லலாம். எச்சிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. இப்போ சின்ன வயசுல நம்மளுக்கு சின்ன சின்ன காயம் வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பார்த்தீங்கன்னா எச்சிலை தொட்டு அந்த புண்ணு மேலே காயத்தை மேலே நம்ம வைப்போம் இல்லையா, அது சீக்கிரம் ஆறிடும். இன்றைக்கு விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு மனிதனுடைய வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீர் வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எச்சிலுக்கு அவ்வளோ ஒரு சுவை உண்டு. அந்த உச்சிஷ்ட கணபதின்ற மந்திரமா ஒரு ஒரு தேவதாலாம் இருக்கு. உச்சிஷ்ட கணபதினா எச்சில்னு அர்த்தம். நம்ம உச்சிஷ்டம்னா இதை வடமொழியில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னா எச்சில், அதுக்கு வேற மாதிரி அர்த்தம். அது இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அப்போ உச்சிஷ்ட நெட்டத்தை இடம் இவங்கன்னா வாயில் உமிழ்நீர் ஊறுதல்ல எங்கிருந்து ஊறுது? தொண்டைக்குடியிலேருந்து ஊறி வரும். அந்த தொண்டைக்குடி எதோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது? மணி நாக்கோட தொடர்பில் இருக்குது. அதுக்கு உண்டான அந்த சக்தியை கொடுப்பது எங்கிறது உயிர் தான். அப்போ உச்சிஷ்ட நெட்டத்தை இடம் எங்கே அப்படின்னு தொண்டைக்குழி பகுதி தான் உச்சிஷ்ட இடம். அமுதம் ஊறுகின்ற இடம் அந்த இடம் தான். சரி, அடுத்த கேள்வி, இருள் பிறந்த இடம் எங்கே? அதன் ஒடுக்கிடமும் எங்கே? இருள் எங்கே பிறக்கும்? எங்கே பிறக்கும் இருள்?
எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கு இருள் தானாகவே இருக்கும். எங்கோ எப்போ வெளிச்சம் ஒரு இடத்துக்கு வருதோ அந்த இருள் தானாக விளங்கிடும். அப்போ அந்த வெளிச்சத்தையும் இருட்டையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. அதை காடினுடைய ரூபம் இருட்டுன்னுவாங்க, கண்ணுடைய ரூபம் இருட்டுன்னுவாங்க. கார்மேக கண்ணா அப்படின்னு சொல்றோமா மகாவிஷ்ணுவை? கார்மேக கண்ணன். மேகம் வெள்ளையா கூட இருக்கும், ஆனா கார்மேகம் எப்படி இருக்கும்? கருமையா இருக்கும். கருமேகம் எப்பொழுது வருகிறதோ, கார்மேகம் எப்பொழுது மாறுதோ அப்பதான் மழை பெய்யும். அப்ப அந்த இருள் எப்ப அந்த இடத்துல வரும்னா, வெளிச்சம் இல்லாம இருக்கின்ற பொழுது இருள் வந்துடும். அது எங்கடா இருக்குன்னா, நம்மளுடைய ஆணவமய கண்மம் தாங்க இருள் பிறக்கின்ற இடம். அதுதான் எப்பயும் இருட்டாவே நம்மளை வச்சிருக்கோம். ஞானத்தை அடைய வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம தப்பிச்சிருமே. வெளிச்சம் இருந்தால் தான் பாதை தேடி பிடிச்சி ஓடி நம்ம கரை சேர்ந்துருமே. நம்மளை அப்படியே போதையிலேயே இருட்டிலேயே வச்சிருக்கணும். ஏன்னா இருட்டு நம்மளுக்கு தேட தெரியாது இல்லை. அது அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்ற இருட்டிலேயே வைத்திருக்கின்ற இடம் எதுன்னா, நம்மளுடைய கண்ணினுடைய மேல் பகுதி தான் இருள் பிறந்த இடம். அதுதான் அதை ஒடுங்குகிற இடம். இதுதான் கண்மணியினுடைய துளை இருக்குல்ல, சுழுமணி நாடி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த இருள் ஒடுங்கி இருக்கக்கூடிய இடம். அதுதான். அடுத்த கேள்வி, 2 திரிசங்கு நின்ற இடம். திரிசங்கு, திரினா 3 தானே, 3 நிலைப்பாட்டை கொண்டிய சங்கு. சங்குனா இது இடது பாகம் சங்குன்னு சொல்லியிருக்கோம். இடது திருவடி சங்கு, வலது திருவடி சக்கரம். சங்கினுடைய வடிவம், சங்கு எங்க இருக்கும்? கடல்ல இருக்கும். கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். நம்மளுடைய திருவடியில கண்மணியில இருக்கிற கண்ணீர் எப்படி இருக்கும்? உப்பா இருக்கா? கடல். அப்ப கடலும் உப்பா இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற கண்ணீரும் உப்பா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம திருவடி தான் கடல். அப்ப 2ன்னு சொல்றாங்க. 2. அப்ப இந்த பக்கமும் ஒரு கடல் இருக்கு. இடது திருவடியும் கடல் தான், வலது திருவடியும் கடல் தான். அதனால 2 திரிசங்குன்றாங்க. அதே 2 சங்குன்னு சொல்லியிருக்கலாம், அதே திரிசங்குன்றாங்க. ஏன்னா திரின்னா 3 இல்லவா? இங்கிலீஷ்ல 3 இல்லை, தமிழ்ல 3நாலும் 3 தான். அந்த வெண்விழி, கருவிழி, கண்மணி, இந்த 3ம் ஒரு சங்கு. அதே மாதிரி வலது பக்கம் இருக்கிற அந்த 3ம் ஒரு சங்கு. அப்ப 2 சங்கு. எப்படி சங்கு? 2 திரிசங்கு. புரியுதா? 2 திருவடிகள் தான் 2 திரிசங்கு. சரி. அருள் பிறந்து பாடி நின்ற இடமும் எங்கே? அருள் எங்க பிறக்கும்? உயிர் கூட்டுக்குள்ள இறைவன் இருக்காரு இல்லையா? அந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போது, எப்பொழுது நாம் உயிரோடு திருக்கல்யாணம் செய்கின்றோமோ, அந்த திருக்கல்யாணத்தில் அந்த சேர்தல் இணைதல் என்ற சங்கம் எப்பொழுது நிகழ்கின்றதோ, அதாவது நம்ம போய் உயிரோட கலந்துடணும். இது முதல் ப்ராசஸ். 2வது ப்ராசஸ், அந்த உயிரை அமுத காற்றோடு கலக்க வச்சு அதை அப்படியே கொண்டு போய் உள்ள இருக்கிற இறை ஒளியோடு சேர்த்துடணும். அப்ப உயிரொளி அமுத காற்றோடு எப்பொழுது இறை ஒளியோடு சேருதோ அப்பதான் அந்த சிவக்கலைகள் வெளியே வரும். சிவக்கலைகள் மட்டும்தான் அழியாத கலைகள். சிவக்கலைகளுக்கு பேர் தான் அருள் கலைகள் பேரு. அருளாளர்கள், அந்த சிவக்கலைகள் வந்த பின்னர் தான் அருளாளர்களாக ஒருத்தர் மாறவே முடியும். அந்த சிவக்கலையை வெளியே வர வைப்பதற்கு ஒரே உபாயம் தந்திர சுடராளி தவம் தான். இந்த சுடராளி தவத்தை நீங்க பண்ண 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 அவர்கள் பிறக்கும். பாடி நிற்கிற இடம் அந்த அந்த உயிர் கூட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கிற இடம்தான் அவர்கள் பிறந்து பாடி நின்ற இடம். அறுத்தடைந்த வாசல் ஒன்று கண்டது எங்கே? அறுத்து அடைக்கிறோம், அறுக்கணும், அடைக்கணும். அந்த வாசல் எங்க இருக்கு? அதான் பிரம்மரந்திர வாசல். அது அமுதம் வந்துகின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த வாசல் ஒன்று உண்டு, அங்கு மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்னொரு வாசல் இருக்கு. அது 10வது வாசல் சொல்லியிருக்கணும் இல்லையா? இருக்கிற வகுப்புல சொல்லியிருக்கோம். 11வது வாசல், 12வது வாசல், 13வது வாசல், 14வது வாசல், 15வது வாசல், 16வது வாசல் இருக்கு. 16 வாசல் இருக்கு. அந்த அறுத்து அடைக்கிற வாசல் எப்படி இருக்குன்னா, நம்மளோட பிரம்மரந்திரம் மட்டும் அல்ல, நம்ம 2 திருவடிகளில் கண்மனுடைய மையப்புள்ளியில ஒரு சிறு மயிர்கால அளவுக்கு ஒரு துவாரம் இருக்கு. அதுதான் சரியான மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய அறுத்தடைந்த வாசல். அறுத்து அந்த இடத்துல அடைச்சிட்டான். அறுத்து தொலையை உருவாக்கிட்டோம். உருவாக்கியுமே அந்த தொலையை போய் ஆணவமாய் கண்மம் போய் அடைச்சிருச்சு. அப்ப ஏற்கனவே இறைவனால் அறுக்கப்பட்டு பிறந்திருக்கோம், பற்று அறுக்கப்பட்டு பிறந்திருக்கோம். ஆனால் இந்த பற்று மூடி 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 அந்த பற்றற்றதை பற்று உள்ளே தான் மாத்திருச்சு. அப்ப நம்ம சுழுமணி நாடின்னு சொல்லக்கூடிய கண்மணியில் இருக்கு இல்லையா, அந்த 2ம் தான் அறுத்தடைந்த வாசல். ஒன்று கண்டது எங்கே? அதுதான். திரு பிறந்த இடம் எங்கே? எழுகிணறும் எங்கே? எழுகிணறுக்கும் 7 கிணறுக்கும் வித்தியாசம் இருக்கு. திரு பிறந்த இடம், திருநன் இறைவன் அர்த்தம் இல்லையா? திருநன் அர்த்தம் இறை சக்தின்னு அர்த்தம், சிவக்கலைகள் அர்த்தம். அந்த சிவக்கலை எங்க பிறக்கும்? உயிர் கூட்டுக்குள்ள தான் பிறக்கும். 7 கிணறு. கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். அந்த கிணறு தண்ணி இருந்து எப்படி இருக்கிறது? வட்டமா தானே இருக்குது. அதுதான் நம்மளுடைய எழுக்கிணறு. எது? நம்மளுடைய திருவடிகள்.
திருவடிக்குள்ளே போனீங்கன்னா திருப்பிறந்த இருக்கிற இடத்த நம்ம தான் காண முடியும். அதுதான் திருப்பிறந்த இடமும் எழுப்பினரும் அதுதான். திரு கிணற்று இறைக்கின்ற ஏத்தம் எங்கே? அந்த திரு கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எப்பறம் இறைக்கிறது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து இறக்கிறீங்களே திருவுடைய சுடராடி தவத்தை பண்ண 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 அப்படி பொத்துக்கிட்டு கண்ணு மணிகளுக்கு சத்தம் போடாமல் எந்த வித உணர்ச்சிகளுக்கும் இல்லாமல் கொட 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 கொடன்னு தண்ணி ஊற்றெடுக்கிறதுல நம்ம திருவடிகள்லேருந்து அதுதான் இறைக்கின்ற ஏத்தம் எதுன்னா சுடராடி தவம் தான் இறைக்கின்ற ஏத்தம். சரி, சொல்லி முடிச்சாச்சா? 10 பாடல் முடிஞ்சதா? Thank you.